GT Holidays, South India's #1 trusted travel company-யான இவங்க both domestic and international tour packages nominal at the same time affordable price-க்கு நமக்கு பண்ணி தராங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் travel now pay later அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்க ப்ரொவைட் பண்றதுனாலேயே டூருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்காது. நம்ம டூருக்கு போயிட்டு வந்து கூட ஈஸி நோ காஸ்ட் இஎம்ஐல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி நீங்க அதை பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது சவுத் இந்தியன்ஸுக்காகவே ஒரு டெடிகேட்டடான ஃபுட் அண்ட் ஐட்னரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுடைய லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை GT ஹாலிடேஸில் இமீடியட்டாக புக் பண்ணுங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அருள்நிதியுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற டிமாண்டி காலனி 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகி ஒருத்தரை விரும்புகிறாங்க, அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது கதாநாயகிக்கு தெளிவாக தெரியும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய அதீத அன்பின் காரணமாக அவர் கேன்சர்லேருந்து மீண்டும் வர்றாரு. ஓகே, லைஃபே இனிமேல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, சந்தோஷமாக இனிமேல் தான் வாழ போகிறோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் திடீர்னு மர்மமான முறையில் இவங்களே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அவர் தூக்கில் தொங்கிடுறாப்புல. இப்போ இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 6 வருஷம் கதைக்களம் நகருது. ஒரு தருணத்தில் தான் கணவர் இறந்து போகலை, அவருடைய ஆன்மா இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, அது ஏதோ நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க படத்துடைய கதாநாயகி. அப்போ அவர்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு இவங்க ஒரு முயற்சியில் இறங்கும்போது இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2015 வெளியான டிமாண்டி காலனி படத்துடைய சீக்குவல் தான் இந்த படம். கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாக 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படமே நம்ம பார்த்துருந்தா கூட இப்போ அந்த படத்துடைய கதை என்னமோ பார்த்தோமே, சரியா ஞாபகமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? இந்த மாதிரி படங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முதல்ல வெளியான அந்த 2015 வெளியான அந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி, ஒரு ரீகேப் மாதிரி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி விடுவாங்க. இந்த டீம் அந்த விஷயத்தை ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கு. அந்த ரீகேப்பை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போது தான் ஓகே எங்கே முடிஞ்சிருக்குது கதை, இப்போ இங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. அதே நேரத்தில் இந்த படம் முடியும் போது கண்டிப்பாக 3வது பார்ட்டு இருக்கு மக்களே அப்படின்னு தெளிவாக ஒரு லீடு விட்டுட்டாங்க. அதை நான் இங்கேயே சொல்கிறேன், பார்ட் 3 சம்பவம் இருக்குது தான் போல. இதில் என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதல் பாகம் முடியுது இல்லையா, அந்த முடிஞ்ச அந்த டைம் லைனுக்கு அப்புறம் 2வது பாகம் ஆரம்பிக்கிற மாதிரியே இவங்க அந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணலை. அந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்கு ஒரு பேரலல் டைம் லைன்லேயே இந்த கதைக்களம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அந்த கதைக்களமாக செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை செட் அவுட் பண்ணுறது மேட்ரு இல்லை, காட்சிகளாக கடைசியாக அந்த கதை எங்கே நடக்கும்போது இந்த கதை உள்ளே வந்தது அப்படிங்கிறத கரெக்டாக மேர்ஜ் பண்ணணும் இல்லையா? அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு இந்த டீமு. கரெக்டாக பிளெண்டாக இருக்குது அந்த காட்சிகளும் இந்த காட்சிகளும். எந்த படம் எங்கே போகுது, எந்த கதைகள் எங்கே நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த படத்தில். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வென் கம்பேர்ட் டு த செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முதல்ல ஒரு 20 நிமிஷம் வழக்கம் போல் ஒரு மிஸ்ட்ரி காரர் த்ரில்லர் மாதிரி ஒரு பரபரப்பாக ஆரம்பித்து அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்மளே எதிர்பார்க்காத ஒரு ட்ராமா மோடில் இந்த கதைக்களம் மாறுது. என்னென்னமோ போகுது அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த 20 நிமிஷம் கழிச்சு வழக்கம் போல் பரபரப்பாக ஆரம்பித்து இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை இவங்க விடுறாங்க. அது வரைக்கும் செம்மையாக இருக்குது. அது ஓரளவுக்கு ஆடியன்ஸை டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணுது இன்ட்ரெஸ்டிங்காகவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அருள்நிதியுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்ணா 2 லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது நான் சொல்ல விரும்பலை, எதுவும் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை, நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டதை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காப்புல அருள்நிதி. பிரியா பவானி சங்கரை பொறுத்தளவுக்கு ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு எமோஷனல் மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸில் எல்லா விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியாக அழகாகவே அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் போக அருண் பாண்டியனுடைய கதாபாத்திரம் தான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம்.
அவரும் அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை என்ன தேவையோ, அது ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான் அது அவர் என்ன தேவையோ அதை நேர்த்தியாகவே அவர் பண்ணியிருக்காப்புல. இவங்க போக படத்தில் காஸ்ட் பண்ணப்பட்ட மற்ற ஆர்டிஸ்ட்டும் என்னென்ன அந்த கதாபாத்திரம் தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் என்ன சார் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்லை. தங்கலானுக்கு என்ன நெகட்டிவ்ஸாக தூக்கி வச்சோமோ அப்படியே தூக்கி கட் பண்ணி இதில் தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா 2 வண்டியும் ஒரே மாதிரி பிரச்சனையில் தான் ஓடுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு பரபரப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கல்ல, செகண்ட் ஹாஃபு ஆர்வ கோளாறில் பெரியவங்களுடைய சைக்கிள்லேருந்து சின்ன பசங்க எடுத்து ஓட்டி விட்டு கடைசியாக கால் பண்ணுறதுக்கு படிக்கட்டு இல்லாமல் வண்டியை ஓட்டிக்கிட்டே திரிவாங்களே, எங்கே நிறுத்தணும்னு தெரியாமல் அந்த மாதிரி ஓடுது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபில் சித்தரிக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள் ஆன் பேப்பர் ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருந்திருக்கும் போல தெரியுது எழுதும்போது. ஆனால் அது காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட விதமும் சரி, அது பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் சரி, ரொம்ப கிளம்சியாக ஆகிடுச்சோ, ஏங்க இப்போ என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு. இன்னொரு பக்கம் அனிருத்துடைய பாடல்கள் 6 பாடல்களை அட் அ டைமில் காதோரமாக ஓட விட்ட மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர இறைச்சல். உண்மையை சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் தான் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான இன்டென்ஸான டீட்டெயிலிங் ஒர்க்கு உள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே ஓவராக தான் பண்ணிட்டாங்களோ சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கை அப்படிங்கிற மாதிரி காது ஃபுல்லாக ஒரே இறைச்சல் தான். அதுவே நமக்கு ஒரு விதமான ஒரு சலிப்புத்தன்மையை கொண்டு வந்துடுது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை கடந்து போகிறதுக்குள்ளேயே. இது ஒரு பக்கம் இருக்க, படத்துடைய சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு செகண்ட் ஹாஃபில் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன ஒன்று, அது ஒரு தனி லேயரில் தனியாக பொம்மை போன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது, இது ஒரு லேயரில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ப்ராப்பராக பண்ணவே கிடையாது. அருள்நிதி மாதிரி ஒரு ஹீரோக்கெல்லாம் பொதுவாக நல்ல படங்கள், மினிமம் கேரண்டி படங்க கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஹீரோ அவர். அந்த அவருடைய சூஸ் பண்ணுற கதைக்களங்களும் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது இன்னமே கூட கொஞ்சம் பட்ஜெட் செலவழித்து நல்லா சிஜிஐ விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கலாமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இதெல்லாம் தாண்டி கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். ஏங்க இந்தியாவில் இல்லை, ஏன் உலகத்திலேயே கார் வச்சுருக்க கரகாட்ட கும்பல் நம்ம தான் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பேசும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு காட்சி அமைப்பு வருது. இது வரைக்கும் உலக சினிமாவில் கூட அப்படி ஒரு காட்சியை நம்ம கடந்து வந்தது கிடையாது. ஒரு அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்த்து ஒரு பொண்ணு காரி துப்புறதை மோஷன் கண்ட்ரோல் ஷாட்டாக வச்சுருக்காங்க. ஆடாடாடா, என்ன ஒரு சிந்தனை! அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி, யார் உசிறு இங்கே பலிகடாவாக அடுத்த செகண்ட் போகுது அப்படின்னா கூட பரவாயில்ல, படத்துடைய கதாநாயகி அவங்க நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டில் யார் வந்து வாசலில் நின்னாலும், சார் உங்கள் பார்சல் ரெடியாக இருக்குது சார், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா இது, இவ்வளவு சின்சியாரிட்டியா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு ஒரு பக்கம் வரத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரபரப்பான ஃபஸ்ட் ஹாஃபு, படுத்தி எடுக்கிற செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டிமாண்டி காலனி 2. அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. பட் ரத்தம் திரிக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் நிறைய இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, முக்கியமாக குழந்தைகளோட போய் பார்க்கும்போது. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.